அண்மை செய்தி. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். மீனவர்கள் கைது குறித்து மத்திய அரசுக்கு முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வலியுறுத்தி முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மீனவர்கள் கைது குறித்து மத்திய அரசுக்கு முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார். தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்களை கடந்த 18 அன்று இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில், அதாவது இன்றை கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு, குறிப்பாக முதலமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஜெய்சங்கருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் 2025ஆம் ஆண்டின் 3 மாதங்களுக்குள் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் 10வது சம்பவமாக இது இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். கடந்த 17ஆம் தேதி, அதாவது நேற்று மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்கள் மீன்பிடி விசைப்படகுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக 110 தமிழ்நாட்டைச் சேர்ந்த 110 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க வலுவான தூதரக முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அருணா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி ரமேஷ்.